ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் டென்ஸ் நம்ம பார்க்க போறது இல்ல. மீனிங் ஆஃப் அ பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் அப்படின்னா என்னன்னா, இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன் தான். எப்படி பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பத்தி சொல்லுதோ அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளும் பாஸ்ட் பத்தி தான் சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆடடா இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றோம் என்பதை ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளோட ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கும். இட் இஸ் had plus past participle. HAD plus past participle தான் இதோடைய ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க had gone. ஓகே, ஸோ had gone என்பது இங்க வந்திருக்கு. இங்க தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் அதெல்லாம் கிடையாது. had என்பது காமனா பாஸ்ட்ல வரக்கூடியது. ஸோ இட்ஸ் நாட் யூ ஹேவ் டு யூஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் இங்க கிடையாது. இங்க had தான். had plus past participle ஒரு ரூல். பொதுவாகவே வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. பட் இமெயில்ஸ் எழுதுறவங்க, எஸ்ஏஸ் எழுதுறவங்க, இல்ல ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுறவங்க நிறைய பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு ஒரு ஒரு கிராமர் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே இது இல்லாம தான் நிறைய பேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லாம பாஸ்ட் சிம்பிள் வச்சு நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் எதுக்காக, ஏன் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் தெரிஞ்சுக்கணும்ன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ரூல் வந்து அப்போ had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதோடைய ரெடியூஸ்டு ஃபார்ம் அதாவது கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து டி, அதாவது ஷி. இப்ப பாத்தீங்கன்னா ஹேடுக்கு பதிலா அப்போஸ்ட்ரோபி போட்டு டி போட்டு டி போட்டிருக்கேன், பிளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து கண்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள். ரைட், இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளோடைய நெகட்டிவ்ஸை பார்க்க போறோம். நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து had not வந்துடும். had not பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இங்க did notலாம் வரக்கூடாது. இங்க had not வரும். had not பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து ஷார்ட் அண்ட் அதாவது கண்ட்ராக்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்லணும்னா they hadn't clarified my doubts னு ஒரு எக்ஸாம்பிள். had not என்பது had not அப்படின்னு வந்து hadn't வந்துடும். ரைட், அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள்ல எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது. இங்க பாத்தீங்கன்னா நான் படிச்சிருந்தேன், ஏதாவது புரியுதான்னு பாருங்க. யூஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் when you are already talking about the past and want to talk about an earlier past action அப்படின்ட்டு. ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருக்கேன்னா, we talk about an event or situation in past time, we use past simple. If we talk about an event before that past time, we use the past perfect tense அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிஜமாவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், ஓகேங்களா, அந்த ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், அந்த பாஸ்ட் ஆக்ஷன் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் சாப்பிட்டுட்டு நான் டின்னர் சாப்பிட்டேன், ஐ ஹேட் டின்னர். இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த டின்னரும் ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான். நான் கிளாஸ் எடுக்க வந்துட்டேன் என்பது பாஸ்ட் ஆக்ஷன் தான். ஓகேங்களா, இப்ப நான் வந்துட்டேன், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதனால ஆரம்பிச்சுட்டேன் என்பது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஸ்டார்டட் மை செஷனும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஐ ஹேட் மை டின்னர் என்பதும் பாஸ்ட் டென்ஸ் தான். இதுல என்னன்னா, இப்ப ஸ்டார்டட் மை செஷன், அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செஷன் என்பது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியும் இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் நடந்திருக்கு இல்லையா? சோ முன்னாடி என்ன நடந்திருக்கு, அதாவது ஐ ஹேட் டின்னர் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை பத்தி பேசுறதுதாங்க இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் பத்தி பேசுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படின்னா என்னன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு அடுத்தது இன்னொரு ஆக்ஷன் நடக்கும் போது அப்போ முதலாவது நடந்த ஆக்ஷனை பத்தி பேசுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா, யூஸ் இன் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் கொடுத்திருக்கேன், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல கொடுத்திருக்கேன். we use with words like when, as soon as, by the time, after, before, although இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணி, இப்போ ஐ ஹேட் மை டின்னர், ஐ ஸ்டார்டட் மை கிளாஸ் இருக்கு, ரெண்டு சென்டென்சஸ் வருது இல்லைங்களா? அப்ப அதை நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் மேபி ஆஃப்டர்னு ஒரு வேர்டை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ஐ ஹேட் டின்னர் ஐ ஸ்டார்டட் த கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த சென்டென்ஸ் தப்பு தான், பட் ஆஃப்டர் யூஸ் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு சொல்றது. ஆஃப்டர் ஐ ஹேட் டின்னர் வரும், ஆஃப்டர் ஐ ஹேட் டின்னர் ஐ கேம் டு கிளாஸ் என்பது வரும். இதுல என்னன்னா, முதலாவது நடந்த பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது இந்த ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்லயும் ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது, அந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதை பத்தி பேசுறதா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் அப்படின்றது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், when I got home my goldfish has disappeared. இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதைங்க. அது என்னன்னா, இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க. எதுக்கும் வெளியே போறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ போறாங்கன்றது ஒரு ஆக்ஷன், வீட்டை விட்டு வந்துடுறாங்கன்றது ஆக்ஷன், வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆக்ஷன்,
வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்க வந்து பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை காணோம். அது பக்கத்துல ஒரு பூனை இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன அப்படின்னா, கோல்டு ஃபிஷ் வந்து யாரு எதுக்கு காணாம போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை பத்தி விட்டுருங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க, வந்திருக்காங்க, வந்துட்ட பிறகு பார்க்கும்போது கோல்டு ஃபிஷ்ஷை காணும். இப்போ இதுல என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இங்க 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்த கோல்டு ஃபிஷ் காணாம போயிருக்கு அப்படின்னு. இது எது முதல்ல நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோல்டு ஃபிஷ் காணாம போயிருக்கிறது முன்னாடி நடந்திருக்கு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஏர்லியர் பாஸ்ட பத்தி பேசுறது தாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ஏர்லியர் பாஸ்ட். ஏர்லியர் பாஸ்ட்னா என்ன? முதல்ல என்ன நடக்குதோ அதை பத்தி பேசுறது. இப்ப அந்த அம்மா வந்திருக்காங்க, வர்றதுக்கு முன்னாடியே மீன் காணாம போயிட்டு இருக்கு. சோ the fish had disappeared. அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது எது முதல்ல நடந்ததோ அந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்காக நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது அங்க வந்து had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டின்னர் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் எப்படி சொல்ல போறேன்னா, ஆஃப்டர் ஐ had டின்னர், ஒரு had வந்து சாப்பிடுறதுக்கு, இன்னொரு had வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரூல் யூஸ் பண்றதுக்காக. ஸோ had dinner. After I had dinner, I started my class அப்படின்னு சொல்றது. ஸோ an earlier past எது முதல்ல நடக்குதோ அதை பத்தி பேசுறது தான் வந்து பாஸ்ட். 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி அடுத்தடுத்து நடக்குது, இல்ல 2 பாஸ்ட் ஆக்ஷன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரிலேட்டடா இருக்கு, முதல்ல நடந்தது ஆக்ஷனை பத்தி பேசுறது தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். which is earlier pastல வந்து had plus past participle யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சென்டென்ஸ் வந்து நம்ம சாதாரணமா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, ஐ காட் ஹோம், மை டாட் கிளீன் மை ரூம். இந்த சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டுமே நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். ஐ காட் ஹோம், மை டாட் கிளீன் மை ரூம். அதாவது நான் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் டாட் கிளீன் பண்றேன் அடுத்தது தான் முதல் சென்டென்ஸ் கொடுக்குது. நான் ரெண்டுமே பாஸ்ட் வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால வந்து எனக்கு எது முதல்ல நடந்ததுன்னு தெரியலங்க. அதுக்காக தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்றோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எது யூஸ் பண்றோம்னா, எது முதல்ல நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல நடந்தது தெரிஞ்சதுக்கு நீங்க had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுட்டீங்கன்னா அப்ப தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் முதல்ல நடந்திருக்கு. அதனால வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம், இதுதான் வந்து முதல்ல நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் முதல்ல தான் நடந்திருக்கிறத சென்டென்ஸ் முதல்ல தான் வரணுமா, கடைசியா வரக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. கடைசியும் வரலாம், முதல்ல வந்து நீங்க யூஸ் பண்ற கன்ஜங்ஷனை பொறுத்து இருக்கு. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நம்ம இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, எங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு, எங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, மை கோல்டு ஃபிஷ் had disappeared. அதாவது when I got home என்பது முதல்ல நடக்குது, மை கோல்டு ஃபிஷ் has disappeared அதுக்கு முன்னாடியே வந்து கோல்டு ஃபிஷ் disappeared ஆயிருக்கு. ஆனா எங்க யூஸ் பண்ணிருக்கேன், நான் ரெண்டாவது சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதான் அதே சென்டென்ஸ், அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா, மை ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, மை டாட் had cleaned my room before I got home. இங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நான் முதல்ல யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட முதல்லயும் போடலாம், ரெண்டாவதுலயும் போடலாம். ஆனா ஆக்ஷன் எது முதல்ல நடந்ததுன்னு நம்ம தீர்மானிச்சுக்கணும். எந்த ஆக்ஷன் முதல்ல நடக்குதோ அந்த ஆக்ஷன் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நான் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. நான் முதல்ல வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போயிட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. சோ நான் எது முதல்ல நடக்குது அப்படின்னா, நான் முதல்ல வீட்டுக்கு போனேன், ஓகேங்களா, அது நான் சொல்லலாம். ஆஃப்டர் ஐ ஹேட் கான் ஹோம், நான் வீட்டுக்கு போயிட்ட பிறகு, ஆஃப்டர் ஐ ஹேட் கான் ஹோம் ஐ வென்ட் டு ஸ்லீப். அவ்வளவு. இப்ப 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸ்ல இருந்தா கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப்டர் ஐ ஹேட் கான் ஹோம், அப்போ அதுல வந்து நான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணலாம். இல்ல நான் இப்படியே சொல்லலாம், ஐ வென்ட் டு ஸ்லீப் ஆஃப்டர் ஐ ஹேட் கான் ஹோம். ஓகேங்களா, ஐ வென்ட் டு ஸ்லீப் ஆஃப்டர் ஐ ஹேட் கான் ஹோம். நான் தூங்க போயிட்டேன் எப்படின்னா வீட்டுக்கு போயிட்ட பிறகு. ஆனா எங்க இதுல ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து நான் ரெண்டாவதா யூஸ் பண்றேன். ஆனா ஆக்ஷன் எது முதல்ல நடக்குது நான் தீர்மானிக்கணும். ஆக்ஷன் எது முதல்ல நடக்குதோ அந்த ஆக்ஷன்ல நான் வந்து had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள யூஸ் பண்ணுவேன், which is past perfect tense. I hope உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். எதுக்காக இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது, பாஸ்ட்ல எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது, எந்த ஆக்ஷன் ரெண்டாவது நடந்தது, எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நடந்தது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம்ன்றதுதான் அதோட உண்மையான விஷயம். இப்ப முதல் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி, ஐ காட் ஹோம், மை டாட் கிளீன் மை ரூம். அதாவது நான் வீட்டுக்கு போனேன், எங்க ஃபாதர் வந்து கிளீன் பண்ணாரு ரூம் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து எது முதல்ல நடந்தது உங்களுக்கு தெரியாது. ஓ வீட்டுக்கு போயிட்ட பிறகு கிளீன் பண்ணாரா, இல்ல கிளீன் பண்ண பிறகு நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு தெரியாது. இதே நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லும் போது, ஓ மை டாட் ஹேட் கிளீன் மை ரூம் பிஃபோர் ஐ காட் ஹோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே இங்க வந்து டாட் தான் முதல்ல கிளீன் பண்ணிருக்கேன், ஏன்னா நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத கிளியரா காட்டும்.
அதனால நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றது. they turned, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, they turned on the TV, the match finished. இப்போ they turned on the TV, the match finished. அதாவது அவங்க டிவி போடுறதுக்கு முன்னாடியே மேட்ச் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றதா இருந்தா அப்ப எப்படி சொல்றேன்னா when they turned on the TV, அதாவது டிவி டர்ன் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே the match had finished. பிஃபோர் போட அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த மேட்ச் had finished போடும் போதே வந்து அது முதல்ல நடந்துச்சு என்பதை இங்க ஆட்டோமேட்டிக்கா காட்டுது. So when they turned on the TV, the match had finished. ஓகேங்களா, இந்த மேட்ச் had finished. இதுல வந்து ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் சொல்லும்போது அது கண்டினியூ ஆகுதுலாம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிடுது, அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிக்கிறது. எப்பவுமே அது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல தான் வராது. ஸோ இதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, I felt nervous because I hadn't flown before. இது ஒரு எக்ஸாம்பிள். I felt nervous because I hadn't flown before. அதாவது நான் வந்து இப்போ நடக்கல, அது முதல்ல இப்போ எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு வாரத்துக்கு நடந்திருக்கலாம். நான் வந்து நர்வஸா ஃபீல் பண்ணேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து பறந்தது இல்லைன்னு சென்ஸ் நான் ஃபிளைட்ல போனது இல்லைன்னு அர்த்தம். I hadn't flown before அப்படின்றது. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, I felt nervous because I had never flown before. சார் நெவர் என்பது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணலாம், தாராளம் யூஸ் பண்ணலாம். இதே போன வாரம் நடந்த சம்பவம் தான். எக்ஸாம்பிள், I felt nervous because I had never flown before. அதாவது அந்த டைம் வரைக்கும் நான் இது வரைக்கும் பறந்ததே கிடையாது அப்படின்றதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது had never flown before அப்படின்றது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், when I woke up the garden was wet, it had rained in the night. அதாவது நான் ஏஞ்சிக்கும் போது வந்து கார்டன் ரொம்ப வெட்டா இருந்தது, ரொம்ப ஈரமா இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா நைட் ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு, நைட் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ மழை பெய்யல, நின்றுடுச்சு. நான் காலைல ஏஞ்சேன், கார்டனை பார்த்தேன், ஈரமா இருந்தது. இதுக்கு என்னன்னா மழை பெஞ்சிருக்கு. அப்ப எது முதல்ல நடந்ததுன்னா மழை பெஞ்சது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இட் ஹேட் ரெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் என்பது வேர்பா மாத்தி இட் ஹேட் ரெயின்ட் இன் தி நைட் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, இட் வாஸ் 11:30 மோஸ்ட் ஆஃப் த ஷாப் ஹேட் ஜஸ்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு. ஜஸ்ட் சார் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்துல இட் வாஸ் 11:30. இப்போ நான் ஒரு கதையா சொல்றேன் உங்ககிட்ட. நேத்து அப்போ வந்து 11:30 மணி இருந்தது, அப்பதான் கடையெல்லாம் மூடிட்டான்பா அப்படின்னு சொல்றது. அப்ப இது வரைக்கும் மூடிட்டாலாம் கிடையாது, அப்பவே கடையை மூடிட்டாப்போ அந்த 11:30க்கு முன்னாடியே அவன் வந்து கடையை மூடிட்டான், அப்பதான் மூடினான் அவன், ஜஸ்ட் நோ அப்பதான் மூடினான் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இட் வாஸ் 11:30 என்பது பாஸ்ட் சிம்பிள்ல சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ் ஹேட் ஜஸ்ட் க்ளோஸ்ட் என்பது வந்து நான் இங்க ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட், ஐ வென்ட் டு தி ஸ்டேடியம் அட் லஞ்ச் டைம். நான் லஞ்ச் டைம்க்கு ஸ்டேடியம்க்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே எல்லா டிக்கெட்ஸும் வித்து போச்சு. பட் தே ஹேட் ஆல்ரெடி சோல்ட் ஆல் தி டிக்கெட்ஸ். இங்கேயும் ஆல்ரெடி யூஸ் பண்ணலாம். ஸோ நெவர் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணலாம். அதாவது they had already sold the tickets. நான் போனேன், ஸ்டேடியம்க்கு போனேன், டிக்கெட் வாங்குறதுக்கு போனேன், அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா டிக்கெட்லாம் வித்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளை யூஸ் பண்றேன். ரைட், இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். By 1947 most of the country's people had become aware of India's independence. அதாவது 1947க்கு முன்னாடி, அதாவது பை 1947 அப்படின்னா அதுக்கு முன்னாடி, அதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. பீப்புள் எல்லாரும் அவேர் ஆயிட்டாங்க. பீப்புள் ஹேட் பிகம் அவேர், அவங்க அவேர் ஆயிட்டாங்கன்றத பிகம்னு சொல்றேன். ஹேட் பிகம் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்க. அதுக்கு 1947க்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது, சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, they had graduated before I started school. அதாவது நான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே அவங்க கிராஜுவேஷனை முடிச்சுட்டாங்க அப்படின்னு. சோ நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க கிராஜுவேஷனை முடிச்சுட்டாங்க. அடுத்தது, ஐ ஹட் நாட் டோல்ட் தி ட்ரூத் when he asked me. அவன் கேட்கும் போது நான் வந்து உண்மையை சொல்லல, அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு. ஸோ ஹேட் நாட் டோல்டுன்னு சொல்லும் போது அப்போ ஹேட் நாட் டோல்டும் தான் முன்னாடி நடந்திருக்கு. அவ கேட்கும் போது நான் உண்மையை சொல்லல, அதுக்கு முன்னாடி வந்து நான் உண்மையை சொல்லல அப்படின்னு மாதிரி அந்த ஆக்ஷன் வந்து காட்டுது. First, we had not met him when we were in college. நான் வந்து அவனை மீட் பண்ணதே கிடையாது. காலேஜுக்கு முன்னாடி வந்து நான் அவனை மீட் பண்ணதே, காலேஜ்ல படிச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனை வந்து மீட் பண்ணதே கிடையாது அப்படின்றது. You hadn't helped me when he needed your support. நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, அவனுக்கு தேவைப்படும் போது நீ ஹெல்ப் பண்ணல. அவனுக்கு தேவைதான் என்பது முதல் ஆக்ஷன். நீடட் என்பது வந்து பாத்தீங்கன்னா சாரி, you hadn't helped him when he actually, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். You hadn't helped him when he needed your support. You hadn't helped him என்பதை முதல் சென்டென்ஸா நம்ம எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா நான் இப்படியே சொல்லலாம், you didn't help him when he had needed your support னு சொல்லி ஆக்சுவலி வரணும். I think there is some error in this. I have to correct. So இது எப்படி சொன்னா, you didn't என்பது past simple, நம்ம didn't தான் யூஸ் பண்ண தெரியும். So you didn't help him when he had needed your support அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸ், ரெண்டு ஆக்ஷன்ல முதலாவது எது நடக்குதோ அது வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும்.
ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் such as because, although, as soon as, before, when இந்த மாதிரி phrases நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் questions. இப்போ questions வந்து அதிகமா நீங்க பேசும்போது கேட்க மாட்டோம், பட் இருந்தாலும் நீங்க கேட்கணும், ரெண்டு பாஸ்ட் வச்சு கேட்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை கேட்கலாம். ஒரு பாஸ்ட் earlier past, இன்னொரு பாஸ்ட் லேட்டர் பாஸ்ட் போட்டு நீங்க கேட்கறத தாராளமா நீங்க கேட்கலாம். பட் யூசுவலி நம்ம கேட்க மாட்டோம், இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Had they graduated before I started school? Had the snake gone before I came with my axe? Had we bought our tickets before? Had you seen it before? Had you brought the groceries before I told you? இந்த மாதிரி சென்டென்சஸ் வருது. இப்போ had they graduated before I started school? நான் கிராஜுவேஷன் முடிக்கிறவனே, நான் ஸ்டார்ட் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்களா? நான் வந்து கொடாலி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்னேக் போயிடுச்சா? டிக்கெட்ஸ் had we bought our tickets before? இதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோமா? நம்ம had you seen it before? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோமா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட், இப்போ இன்னைக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாம், hey, see the crowd, the queue is exceedingly long. இப்போ சாமும் மேத்யூவும் பேசிக்கிறாங்க, டிக்கெட் கவுண்டர்ல இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள். see the crowd, சாம் சொல்றாரு, பாருங்க queue வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, exceedingly long அப்படின்னு. exceedingly மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு. உடனே மேத்யூ சொல்றாரு, எதுவும் வரி பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போதைக்கு இது வரைக்கும் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், எப்பயோ வாங்கிட்டேன் என்பதை ஏற்கனவே இன்னைக்கு நடக்கிறது. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேத்யூ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கிரௌட் ரொம்ப பெரிய கிரௌடா இருந்தது, ஆனா நாங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னா had already bought அப்படின்னு. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசுறதா இருந்தா அப்படியே had already bought அப்படின்னு மாத்திரும். ஏன்னா அந்த ஆக்ஷன் அது வரைக்கும் நடக்கல, அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்புறம் வந்து ரெண்டு ஆக்ஷனை கம்பேர் பண்ற முதலாவது ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்காக நாங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ there are two actions, that's why we use past perfect simple. ஓகே, இப்போ இந்த ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். இந்த கதையை பார்த்து யாரும் பயன்படாதீங்க. ஓகே, I saw a snake in my garden. ஓகே, நான் ஒரு ஸ்னேக்கை பார்த்தேன் என்னுடைய கார்டன்ல. I went to get an axe. நான் வந்து ஒரு கொடாலி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். எங்க போனேன்? வீட்டுக்கு போனேன். கார்டன்ல இருந்து என் வீட்டுக்கு போனேன். அப்புறம் snake went away. I returned with my axe. அதாவது I returned with my axe, snake went away. இப்போ இது எல்லாமே பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்ங்க. ஆனா இங்க ஒரு நம்மளுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். நான் வந்து கொடாலி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், ரைட்டு. The snake went away. I returned with my axe. அதாவது நான் போயிட்ட பிறகு அது போச்சா, இல்ல வந்து நான் போறதுக்கு முன்னாடியே போச்சா, இல்ல போகும்போது போச்சா, இல்ல ரிட்டர்ன் ஆயிட்ட பிறகு அது போச்சான்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அடுத்தது நடக்குது. ஆனா எது முதல்ல நடந்தது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்காம போயிடும். அதனாலதான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். இப்ப பார்க்கலாம். Past perfect to make it clear that one of the events is not in order. Okay, right. I returned with my axe. The snake had already gone away. So இப்போ நம்ம இத பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, when I returned with my axe, the snake went away. அதாவது it went after I returned மாதிரி வரும். இது ரெண்டுமே நான் பாஸ்ட்ல போட்டேன் அப்படின்னா அது போயிடுச்சு. எப்ப போச்சு அப்படின்னா நான் வந்துட்டு பிறகு போச்சுன்னு மாதிரி கணக்கு காட்டிடும். ஸோ எது முதல்ல போச்சுன்னா, when I returned with my axe, the snake had already gone. அதாவது நான் போறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ நான் போய் எடுத்துட்டு வரேன், ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே, கொடால் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அது வந்து போயிடுச்சு. அப்ப எது முதல்ல நடக்குது? ஸ்னேக் ஹேட் ஆல்ரெடி கான். அது வந்து அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல போடுறேன். தட்ஸ் வை வி யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் டென்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பார்க்க போறோம். அதாவது ஒண்ணு வந்து ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ், ஒன்னு வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது மூணு சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். Let's look at the first sentence. When Kavita arrived, they had dinner. அதாவது அவங்க கவிதா வந்தாங்க, அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டாங்க மாதிரி கணக்கு காட்டும். ரெண்டுமே பாஸ்ட். இதுல எது முதல்ல நடக்குது, எது ரெண்டாவது நடக்குது என்பது கிளியரா தெரியல. ரெண்டாவது, when Kavita arrived, they were having dinner. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கவிதா வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ we were in the middle of the dinner. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்து எப்படி நமக்கு ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ். லாங்கர் ஆக்ஷன் இஸ் சாப்பிடுறது, the shorter action is வந்தது. So when Kavita arrived, they were in the middle of a dinner. Okay, this is past continuous யூஸ் பண்றேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. When Kavita arrived, they had dinner. அதாவது
கவிதா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு. சோ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்டாங்கன்றத நான் எப்படி சொல்றேன்னா had dinner அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு had வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb, இன்னொரு had வந்து பாத்தீங்கன்னா verb, அதாவது had plus past participle அப்படின்னு ஒரு verb நம்ம யூஸ் பண்ணோம். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா past பர்ஃபெக்ட் டென்ஸ் உடையது ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடக்குது, அது சீக்வன்ஸா சொல்லும் போது இல்ல ரெண்டு ஆக்ஷன்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கும் போது முதலாவது இருக்கக்கூடிய ஆக்ஷன் நம்ம எப்பவுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணோம். இந்த ஆக்ஷன் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கலாம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்குது, முடியுது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்குது, அதுவும் முடிஞ்சிருது. அதை பத்தி நம்ம பேசணும்ன்றது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல எது முதல்ல நடந்திருக்கோ அதுல மட்டும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுவோம். ஓகே, past perfect continuous tense. Okay, past perfect tense, past perfect continuous tense ரெண்டுமே சேமான டென்ஸ் தாங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சது, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்ததுன்னு சொல்றது இல்லையா. அதாவது முதல்ல நடந்த ஆக்ஷன் earlier past உடைய ஆக்ஷனை டியூரேஷன் சொல்றது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டு ஆக்ஷன் நடந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நான் டின்னர் சாப்பிட்டேன் இல்லையா, அந்த டின்னர் எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது அப்படின்னு சொல்றதாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்தது, அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது என்று சொல்றதாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதோட ரூல் வந்து பாத்தீங்கன்னா had plus been plus ing form of the verb. Okay, had plus been plus ing form of the verb. For example, had plus been plus listening அப்படின்றது. அதோட contracted forms வந்து apostrophe d plus been plus ing form of verb. நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா hadn't been plus ing form of verb. அதோட நான் contractedல போட்டோம் அப்படின்னா had not been என்பது போட்டு ing form of the verb சொல்லலாம். ஸோ past perfect continuous வந்து past perfect மாதிரியே தான், சேம் தான். ஆனா past perfect continuous tense என்ன சொல்லுதுன்னா முதல்ல நடந்த பாஸ்ட் பத்தி எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது, டியூரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் தி ஆக்ஷன், லென்த் எவ்வளவு நேரம் நடந்தது, டியூரேஷன் எவ்வளவு நேரம் நடந்ததுன்னு சொல்றதுக்காக தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது an action started in the past and continued happening until another action in the past. அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துட்டே இருந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடந்தது. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் டின்னர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னா இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்தது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, okay, I had been wasting my time before you arrived home. ஓகேங்களா, I had been wasting my time before you arrived home. அதாவது நான் வர்றதுக்கு முன்னாடி, சரி நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் அதை கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்றேன். இதை நான் வந்து இப்படி சொல்லக்கூடாதா, I had wasted my time before you arrived home, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்ற மாதிரி சொல்ல முடியாதா? தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் இங்க நான் வந்து நடந்துட்டு இருந்தது மாதிரி ஒரு கண்டினியூஸ் சொல்ல, ஒரு லென்த்தா நடந்துட்டு இருந்தது, எப்படி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I had been wasting my time, அதாவது நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன், எது வரைக்கும் நீ வர வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். She had been deciding about her future before her husband called her. அதாவது அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றதுக்கு முன்னாடி. அதாவது அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க எவ்வளவு நேரம், அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ற வரைக்கும். அப்ப முதலாவது ஆக்ஷன் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாதிரியே ஆனா கண்டினியூஸா நடந்த மாதிரி சொல்றதுக்கு had been deciding அப்படின்னு போடுறேன். இது வந்து நான் she had decided about her future before her husband called her சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு நடந்த மாதிரி சொல்லணும் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணேன். அவ்வளவுதான். Bribery had been happening in this office before he took charge as a commissioner. அதாவது பிரைபரினா லஞ்சம், இங்க வந்து நடந்துட்டு இருந்தது. எது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அவர் எப்ப சார்ஜ் எடுத்தாரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். They had been cleaning the floor for an hour before the start of the program. அதாவது அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. They had cleaned the floor before an hour. They had cleaned the floor before the start of the program. சொல்லலாம், தப்பு கிடையாது, அதையும் சொல்லலாம். Her bike stopped because she had been driving for several hours continuously. Her bike stopped because அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா she had been driving, அவங்க ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தாங்க, அதனால வண்டி நின்று போச்சு அப்படின்னு சொல்லி. So that's a very simple tense like past perfect continuous tense. But the rule says about had plus been plus ing from the verb.
அதையும் present perfect condition கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. present perfect condition இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. past perfect tense ஏற்கனவே நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது தான் past perfect continuous tense. Right. Past perfect continuous tense focuses on how long. இப்போ நம்ம கம்பேரிசன் பார்ப்போம். past perfect continuous tense க்கும் past perfect simple க்கும் என்ன டிஃபரன்ஸ்? For example, I found the mobile. I had been searching for about an hour. Okay. நான் மொபைலை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்தை நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? 1 மணி நேரமா தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட மொபைல் கிடைச்சதுன்னு சொல்றது. So her hands ached because she had been using the computer for quite some time. அதாவது வந்து அவங்களோட கை வந்து வலிச்சுதான். எதனால அப்படின்னா she had been using the computer for quite some time. ரொம்ப நேரமா அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கை வந்து வலிச்சது அப்படின்னு சொல்றது. ராதி felt tired because she had been working all day. அதாவது ராதி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாங்க. எதுக்காகனா அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஒரு நாள் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. she had been working all day. Next, when the company went bankrupt, அதாவது கம்பெனி வந்து பேங்க்ரப்ட்னா லாஸ் ஆயிடுச்சு, அப்படியே நஷ்டத்துல மூடுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா பேங்க்ரப்ட்னு சொல்லுவோம். So when the company went bankrupt அதுக்கு முன்னாடி it had been losing money for months. அதாவது அதுக்கு முன்னாடியே காசு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து தொலைச்சிட்டே இருந்தாங்க. மந்த்ஸ் அப்படி தொலைச்சிட்டே இருந்தாங்க. ஒரு கண்டினியூஸா நடந்துட்டு இருந்தது சொல்றேன். இது எல்லாமே நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லாம தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. இட்ஸ் நதிங் ராங் இன் இட். பட் இது டியூரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றதால நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்றோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபோக்கஸ் இன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்ஷன், எண்ட் ஆஃப் இட். அதாவது ஒரு ஆக்ஷன் அங்க நடந்த பொழுது அதுக்கப்புறம் இன்னொரு நிமிஷம் நடந்தது என்று சொல்றது மட்டும் தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபவுண்ட் த மொபைல் ஆஃப்டர் ஐ ஹட் சர்ச்ட் எவ்ரிவேர். அது முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஐ ஃபவுண்ட் த மொபைல் ஆஃப்டர் ஐ ஹட் பீன் சர்ச்சிங் எவ்ரிவேர். அதாவது நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றது. இதே தான், அதுவும் சேம் தான். பட் இங்க வந்து ரொம்ப லாங்லாம் சொல்லல, நடந்தது அதுக்கப்புறம் அது எனக்கு அந்த மொபைல் கிடைச்சது, அது முன்னாடி எல்லாத்தையும் தேடினேங்க அப்படின்னு சொல்றது. எனக்கு கிடைச்சதுங்க, ஃபுல்லா தேடினேன், தேடிட்டே இருந்தேன், அப்புறம் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றது. ரெண்டுதும் சேம் தான். பட் நீங்க எப்படி இழுத்து சொல்லணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், ஹேண்ட்ஸ் ஏக்ட் பிகாஸ் ஷி ஹட் யூஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ அவங்களோட கை வலிச்சது எதுக்காகனா அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ராதி ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் ஷி ஹட் டன் சோ மச் ஒர்க். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது. ஒரு நாள் இல்ல, அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. When the company went bankrupt, it had lost over 2 crore Indian rupees. அதாவது அவங்க கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு லூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய் அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷனை காட்டும், கொஞ்சம் லாங்கா காட்டுற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபார்மா சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடந்தது அதுன்னு சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்ஷன் வர்சஸ் ஸ்டேட் வெர்ப்ஸ், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஸ்டேட் வெர்ப்ஸ் தான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் வெர்ப்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்லயும், ஆக்டிவ் வெர்ப்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்லயும், ஸ்டேட் வெர்ப்ஸ் எப்பவுமே மற்ற எல்லா டென்ஸ் மாதிரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும்ன்றது ஒரு சின்ன ரூல். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், when I called, Vijay was arranging the files. அதாவது நான் கால் பண்ணும்போது விஜய் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. he was in the middle of the action. விஜய் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கால் பண்ணேன், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸை காட்டுது. இப்ப அது பாருங்க, when I called, Vijay had arranged the files. அதாவது நான் கால் பண்ணும்போது விஜய் ஏற்கனவே அந்த ஃபைல்ஸை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு காட்டுது. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்ப அடுத்தது பாருங்க, when I called, Vijay had been arranging the files for an hour அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் கால் பண்றதுக்கு முன்னாடி விஜய் 2 மணி நேரமா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சேம் as past perfect, here the focus is on the duration. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If there are any questions, yes, I'm ready to take up any question. Okay. Future perfect simple. அதாவது future perfect tense ன்னு சொல்லுவோம். Future perfect simple னா என்ன அப்படின்னா, ஃபியூச்சரை பத்தி பேசுறது. இது வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிளும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ரெண்டுமே நம்ம ஒரே இதுல பார்க்க போறோம். இந்த 2 டென்ஸும் நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டென்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இதோடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்டாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா ஹேவ் வரணும் இல்ல ஹாஸ் வரணும் என்பது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ சேம் ரூல் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸை பார்த்துடலாம். ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா will பிளஸ் have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது will வரும், அது பக்கத்துல ஒரு மாடல் verb, சாரி அது பக்கத்துல வந்து ஒரு ஆக்சிலரி verb வந்து haveன்னு வருது, அதுக்கு பக்கத்துல தான் வந்து ஒரு verb வருது, அதுவும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் வருது. அதாவது will have finished அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட்ஸ் லைக் பை, அன்டில், பிஃபோர், பை த டைம், இன், அமௌண்ட் ஆஃப் டைம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஹீ வில் போட்டா ஹீல், ஐ வில் போட்டா ஐல், எப்படி போட்டா நம்ம கண்ட்ராக்ட் பண்ணியும் நம்ம பேசலாம் அப்படின்றது. இது வந்து என்ன ஃபியூச்சரை பத்தி எப்படி பேசுறது, எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற பாருங்களேன். இப்போ 31st வந்து நம்ம கிளாஸ் முடியுது இல்லைங்களா, அது வரைக்கும் நான் வந்து கிராமரா ஓரளவு தெரிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லலாம், நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பேன் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டாவது சொல்றது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிள். இது நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். பொதுவாகவே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் நாளைக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவேன், நான் நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் யூஸ்வலா. அதுதான் அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிள்ங்க. எக்ஸாம்பிள், டு டிஸ்கிரைப் an action that will be over in the future. ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் முடிஞ்சிட்டு இருக்கும் அப்படிப்பட்டு சொல்றதா வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிள். Future perfect simple to talk about a future event that will finish before a specified time in the future. ஒரு future action, future time, ஒரு டைமுக்குள்ள அந்த ஆக்ஷன் முடிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதா future perfect simple, right? So will plus have plus past participle, இதான் ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த hasலாம் வராது. will மாடல் வரதால பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்சிலரியோ verb எப்பவுமே பேஸ் ஃபார்ம் தான் வரும், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் வரும். இங்க hasலாம் வரக்கூடாது. will plus have தான் plus past participle. For example, I have completed this work by tomorrow. நாளைக்குள்ள இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டு இருப்பேன். இதை நான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லலாமே சார் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை டுமாரோ சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் கரெக்டா சொல்லணும், பர்ஃபெக்டா சொல்லணும்னா இந்த டைம்ல நான் முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை டுமாரோ. She will have eaten the food by the time you come. நீ வரதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. They will have cleared the arrears before college ends. அதாவது காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே அரியர்ஸை முடிச்சிட்டு இருப்பாங்க. முடிச்சிட்டு இருப்பாங்க. முடிப்பாங்க என்பது ஃபியூச்சர் சிம்பிள், முடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, சோ ஐ will have learned tenses in a week time. நான் வந்து டென்சஸை இன்னொரு வாரத்துக்குள்ள நான் முடிச்சிட்டு இருப்பேன். I will have learned, I will have finished, I will have completed, I have studied, I will have studied. இந்த மாதிரி I will have studied tenses in a week's time. We will have seen the movie in Amazon before it is released in theater. Okay, so ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல நான் பார்த்துட்டு இருப்பேன், அமேசான்ல நான் பார்த்து முடிச்சிட்டு இருப்பேன், நான் முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. I will have seen, நான் பார்த்துட்டு இருப்பேன், தியேட்டர்ல வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருப்பேன். You will have understood tenses by the end of the course. நீங்க வந்து டென்சஸை புரிஞ்சிட்டு இருப்பேன். இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப நானே அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், நீங்க பாத்துக்கலாம். I would have said you will understand it அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். You will have understood it அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பட் தாராளமா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கிலாந்து பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, கெனடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. The next is that I will have not completed this work by tomorrow. Negative forms. நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ்ஸ்ல அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், நெகட்டிவ்ஸ்ல ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. I will have not completed this work by tomorrow. She won't have eaten the food by the time you come. They won't have cleared the arrears before college ends. We will have not seen the movie in Amazon before it is released in theaters. Right. Questions. Will you have completed this work by tomorrow? நாளைக்குள்ள இந்த ஒர்க்கை முடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கு. நாளைக்கு முடிப்பீங்களா, முடிச்சிட்டு இருப்பீங்களா நம்ம யூஸ்வலா கேட்க மாட்டோம். திருப்பி சொல்றேன். Will I have learned tenses before the end of the course? Right? Will they have cleared the arrears before college ends? கண்டிப்பா அவ்வளவுதான். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் சிம்பிள் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ரைட். இப்ப பாருங்க, I will do this work by tomorrow. நான் இந்த வேலையை செய்வேன். அதாவது இங்க வந்து நான் செய்வேன் தான் சொல்றேன், முடிச்சிட்டு இருக்குமோ அப்படின்னு நான் சொல்றேன், செய்வேன் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது வந்து I will have completed this work by tomorrow. So இதுதான் டிஃபரன்ஸ். I will arrive Delhi next week. நான் next week டெல்லி அரைவ் பண்ணிருப்பேன்.
I will have arrived Delhi next week, so let's not worry about it. நான் அந்த டைம்ல வந்துட்டு இருப்பேன், ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால தான் டெல்லி போறாரு. ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லெட்ஸ் நாட் வரி அபவுட் இட். நான் அந்த நேரத்துல நான் வந்துட்டு இருப்பேன், கவலைப்படாது, நான் வந்து முடிச்சிட்டு இருப்பேன், நான் அங்க டெல்லியில இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றேன். I will have finished my test before lunch. நான் வந்து லஞ்சுக்கு முன்னாடி என்னோட டெஸ்ட்டை நான் முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். I will finish my test before I have lunch அப்படின்னு சொல்லலாம். I will finish my test before I have lunch அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே it doesn't give much difference. ரெண்டுமே நீங்க காமனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் முடிச்சிட்டு இருப்பேன், it will have completed, it will have finished, it will have ended, it will have over, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம we can use future perfect simple tense, like that's will plus have plus past participle. நெக்ஸ்ட் சரி, இதை பார்த்தாச்சு. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன அப்படின்னா அது ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் லைக் will plus have plus been plus ing form of the verb. Okay, இது வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் டென்சஸ் தட் we usually use. இது வந்து எங்க யூஸ் பண்ணோம்னு பார்க்கலாம். We use a future perfect continuous to show that something will continue up until a particular event or time in the future. இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் முடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்றேன் இல்லையா, அந்த முடிச்சிட்டு இருப்ப ஆக்ஷன் வந்து அது வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும், ஃபியூச்சர்ல எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொல்றது. ஓகேங்களா, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். When we describe an action in the future perfect continuous tense, we are projecting ourselves toward forward in time and looking back at the duration of that activity. அதாவது அந்த நேரத்துல போய் நம்ம போய் பிளேஸ் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் அது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி சொல்றது. Let's look into some examples so that உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இப்ப டிசம்பர் வந்துடுச்சுன்னா I will have been working here for 5 years அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் டிசம்பர்ல 5 வருஷம், அதாவது இன்னும் வரல, இப்ப நான் டிசம்பர் வந்துடுச்சுன்னா I will have been working here for 5 years. இப்ப இது வரைக்கும் நான் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என் கிளாஸ் அட்டன் பண்ணாத நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப சொல்லலாம், இப்ப இந்த மாசம் ஜூலைல ஆரம்பிச்சோமா, ஆமா ஜூலைல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ, ஜூன்ல ஆரம்பிச்சோம் நம்மளோட கிளாஸஸ். ஜூன்ல இருந்து டிசம்பர் இருக்கு. இன் டிசம்பர் ஐ வில் ஹாவ், இங்க வராது, ஐ வில் ஹாவ் பின் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. அதாவது இன் டிசம்பர் ஐ வில் ஹாவ் பின் ஸ்டடிங் இங்கிலீஷ் அட் ஆக்ஷன் ஃபார் 6 months அப்படின்னு. அது இல்லாம நீங்க படிக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள், அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் பொதுவா நம்ம அதிகமா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நிறைய யூஸ் பண்றது கிடையாது. He will have been studying for 2 hours after 30 minutes. இன்னும் 30 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து 2 மணி நேரம் படிச்ச மாதிரி கணக்காயிடும் அப்படின்னு சொல்றது. 30 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் அவர் படிச்ச மாதிரி கணக்கு. அப்போ 1.5 மணி நேரத்துல அவர் இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். Right? Then when we reach Jaipur border, we will have been driving for 39 hours. நம்ம ஜெய்ப்பூர் பார்டரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல நம்ம டிராவல் பண்ணிருப்போம், நம்ம 39 hours டிராவல் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், Ravi will have been waiting for his friend for 3 years by tomorrow. நாளையோட வெயிட் பண்ணாருன்னா 3 வருஷமா அவர் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், but this evening you will have been waiting for your friend for 6 hours. 6 hours ஆயிட்டு இருக்கும். நீங்க இவ்வளவு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா 6 hours நீங்க வெயிட் பண்ண மாதிரி கணக்கு காட்டிடணும். when will the lunch be ready? இப்போ வந்து இதை நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். எப்போ லஞ்ச் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்கறது. எவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரம் போச்சுன்னு வச்சுக்கேன், 1 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் மாதிரி. இங்க பாருங்க, we will have been waiting for an hour if it is ready by 15 minutes. 15 நிமிஷம் இதுக்கு மேல ஆச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணறேன். இன்னும் நீ 1/4 மணி நேரம் சொன்னா 1 மணி நேரம் ஆயிடும். நீ சொல்ற டைமுக்கும் நான் சாப்பிடுற டைமுக்கும் அப்ப நான் 3/4 மணி நேரத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன், 45 minutes ஆயிடுச்சு அப்படி சொல்லி. We will have been waiting for an hour if it's ready by 15 minutes. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி கணக்கு காட்டும் அப்படின்னு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லணும். ரிமெம்பர், ஸ்டேட் வெர்ப்ஸ்ல வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஆக்டிவ் வெர்ப்ஸ்ல தான் நம்ம கண்டினியூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ ஸ்டேட் வெர்ப்ஸ், ஆக்டிவ் வெர்ப்ஸ் வந்து நிஜமாவே உங்க ஸ்கூல் லைஃப்ல கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்பதான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸ்டேட் வெர்ப்ஸ் என்ன, ஆக்டிவ் வெர்ப்ஸ் என்ன. ஸ்டேட் வெர்ப்ஸ் நம்ம எப்பவுமே சிம்பிள் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட் வெர்ப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். That's the secret of tenses, especially state and